வந்து பாட்டம் வந்து கால் வந்து ரெடி பண்ணிட்டோம் ஃபஸ்ட்டு. இதை பாருங்கள், இப்போ வந்து இதில் ஒன்று முன்பாகம் ஒன்று பின்பாகம், அதே மாதிரி இடுப்பை ரெடி பண்ணிட்டோம். இதில் வந்து ஒன்று முன்பாகம் ஒன்று பின்பாகம் சென்டராக பண்ணிக்கோங்க. இதை பேக் கட் பண்ணிக்கோங்க. நம்ம எப்போவுமே பேக்லேருந்து தான் போகணும். இப்போ இதனுடைய நல்ல பக்கம், அதே மாதிரி இதனுடைய நல்ல பக்கம் வைக்கணும். இதுலேயும் ஏதாச்சும் ஒன்று எடுத்துக்கலாம். புரியுதுங்களா? இதை பாருங்கள், நாடா போக்கிறது தான் ஃப்ரண்ட் வரணும். அதேனால இது பாருங்கள், இங்கே மிஷினில் வச்சிடுறீங்க. வச்சுட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க, இங்கே 1 இன்ச் விட்டுடுறீங்க. இது ஸ்கூல் யூனிஃபார்ம் தைக்கிற பேண்ட்னுடைய ஃப்ரில் வைக்கிற மெத்தட். இதை பாருங்கள், ஒரே ஒரு ஃப்ரில் வச்சோமா, திருப்பியும் அதே மாதிரி இன்னொரு ஃப்ரில்ட்டு. அது முடிகிற இடத்துல வைக்கணும், பக்கத்தில் வைக்கக்கூடாது, மேலே மேலே வைக்கக்கூடாது. அவ்வளோதான். 2 ஃப்ரிண்ட் வச்சோம். வச்சுட்டு அதை அப்படியே ஸ்ட்ரைட்டாக தைச்சிட்டு வந்துடுங்க. தெரியாதவங்க கையில் டேக் போட்டு செய்வாங்க. கரெக்டாக 1/2 இன்ச் அப்படியே வச்சுக்கோங்க. இதை வந்து இது பாருங்கள், இதுலேருந்து கரெக்டாக ஒரு ஜான்லேருந்து நம்ம ஃப்ரில் ஸ்டார்ட் பண்ணோம். இந்த தையல்லேருந்து கரெக்டாக ஒரு ஜான் கணக்கு. இப்போ பாருங்கள், ஊசியை நிப்பாட்டிடுங்க, ஊசி இறக்கிடுங்க. இப்போது இந்த தையல் வந்து இங்கே வரணும். இப்போ அதே மாதிரி இங்கே ஃப்ரில் வேணும். ஒரு ஃப்ரில் முடிஞ்ச உடனே ஒரு ஃப்ரில் 1/2 இன்ச்சுக்கு மடிக்கணும். ஃப்ரில்லை அந்த முடிஞ்ச உடனே வைக்கணும். திருப்பியும் நெக்ஸ்ட் அந்த தையல் வர வரைக்கும் நம்ம வச்சுட்டு வரணும். அது எத்தனை ஃப்ரில்லுன்ட்டெல்லாம் கணக்கு கிடையாது. அந்த துணி எவ்வளோ இருக்கோ அதன்படி வச்சுட்டு வரணும். யூனிஃபார்ம் தைக்கிற பேண்ட் மட்டும்தான்டா இந்த மாதிரி தைக்கணும். நம்ம பஞ்சாபி பேண்ட்டு அதெல்லாம் சைட் இருக்குது. இப்போ பாருங்கள், இது இங்கே வரணும். கரெக்டாக அது அந்த தையல் வர்ற அளவுக்கு கரெக்டாக இது மடிக்கணும். எக்ஸ்ட்ரா மடிச்சிட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து வராது. ஓகேவா? இப்போ பாருங்கள், இப்போ முடிச்சிட்டோமா? இப்போ பாருங்கள், 1 2 3 4 5 ஃப்ரிண்ட்டு. இப்போ வந்து இங்கே கேப் எவ்வளோ இருக்கோ அது பாருங்கள். இந்த தையலும் கரெக்டாக வரணும். முடிச்சா இப்போது இங்கே எவ்வளோ கேப் விட்டுருப்போமோ முதல்ல அந்த அளவு கேப்பு விட்டுடுங்க. விட்டுட்டோமா? அவ்வளோதான். சேம் கேப் விட்டுட்டு இப்போ பாருங்கள், இது இந்த பக்கம் திரும்பினா மாதிரி ஃப்ரில்லு வந்து இது இந்த பக்கம் திரும்பணும். சரிங்களா? இப்படி திருப்பி வைக்கணும். இப்போ அங்கே 5 வச்சோம் இல்லையா, சேம் அதே 5 2 3 4 5 அவ்வளோதான். இப்போ வச்சுட்டு அப்படியே ஜாயின் பண்ணுறோம். பார்த்தீங்கன்னா இது பாருங்கள், இங்கே வந்து இந்த பக்கம் ஃப்ரில் வந்த மாதிரி இங்கே 1 இன்ச் விட்டு இங்கே 1 இந்த பக்கம் பார்க்கணும். தெரியுதுங்களா? இந்த பக்கம். ஓகே, அவ்வளோதான். இங்கே 2 அங்கே 2. இப்போ இதுக்கு மேலே அப்படியே 2வது கை கொண்டு வரணும். வந்து ஸ்கூல் யூனிஃபார்ம் எல்லாம் இந்த மாதிரி தான் தைக்கணும். பேக்கில் வந்து நிறைய வைக்கக்கூடாது. எதனாலன்னா நம்ம ட்ரெஸ்ஸு போட்டோம்னா அது எடுப்பாக தூக்கிட்டோம். அதனால் ஜஸ்ட் 2 தான் வைக்கணும். மற்றபடி முன்னாடிலாம் அந்த ஃப்ரில்லெல்லாம் வைக்கணும். ஓகேவா? ஃபினிஷிங் பண்ணிட்டோம். பார்த்தீங்களா? அழகாக பேக்கில் 2 ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்களா? அது வந்து கரெக்டாக இங்கே வரக்கூடாது, இங்கே வரணும். சென்டராக அதோட கிட்ட நம்ம உட்காந்து எழுந்துக்கிறதுக்கு. புரியுதா? இதுதான் வந்து ஸ்கூல் யூனிஃபார்ம் தைக்கிறது. பேண்ட்டு இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஃப்ரில் வைக்கணும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கற்றுக்குங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.